இன்றைய தேவ பிரசன்னம். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் இன்றைய தேவ பிரசன்னத்துக்குள் பிரவேசித்து கர்த்தருடைய வேத வசனங்களை நாம் தியானிப்போம். ஆமென். சங்கீதம் 40 அதிகாரம் 12 வசனம் 13 வசனம். ஆமென். எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. நான் நிமிர்ந்து பார்க்க கூடாதிருக்கிறது. அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறது. என் இருதயம் சோர்ந்து போகிறது. கர்த்தாவே, என்னை விடுவித்தருளும். கர்த்தாவே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். ஆமென். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நிறைய தீமைகள் செய்து தீமைகள் சூழ்ந்து நாம் நம்மை அறியாமல் செய்கிற ஒவ்வொரு தீமைகளுக்காகவும் கர்த்தருடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போம். நம்முடைய தீய வழிகள் எல்லாம் ஒழித்து நம்மை நல் வழியில் நடத்த கர்த்தரிடத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய வார்த்தைகளை புரட்டி அவருடைய வசனங்களை தியானிப்போம். அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்மை நல்ல நடக்கையில் வாழ கற்றுக் கொடுப்போம். ஆமென். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, நம்முடைய அக்கிரமங்கள் நம்மிடத்தில் பெருகி நம்முடைய இருள் நிறைந்த சூழ்நிலையில் இருக்கிற தருவாயில் நாம் என்ன செய்கிறோம் என்று மனம் நொந்து கசந்து வாழ்க்கையின் ஓரத்தில் இருக்கிற நாம் நம்முடைய மனதை அலையவிடாதபடி நம்மை தேற்றுகிற ஒருவர் நம்மோடு இருக்கிறார் என்று சிந்தையில் கொண்டு நம்முடைய அக்கிரமங்கள் நீங்கும்படியாக அது நிமித்தம் நம்மை இருள் சூழ்ந்து கொள்ளாதபடி கர்த்தரிடத்தில் வேண்டுதல் பண்ணி நம்முடைய அக்கிரமங்கள் நீங்கி நம்மை கர்த்தருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே சுத்திகரிக்கும்படியாக அவர் பாதத்திலே காத்திருப்போம். கர்த்தர் நம்மை மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,